தென்னகத்தின் கும்பமேளா என போற்றப்படும் கும்பகோணம் மகாமகம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. அண்மை காலங்களாக புஷ்கரம் மற்றும் மேளாக்களில் நடைபெற்ற உயிர் பலிகளை கருத்தில் கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் கும்பகோணத்தில் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கும்பகோணம் மகாமகம் இந்துக்களால் போற்றப்படும் மிக முக்கியமான பெருவிழா ஆகும். கடந்த ஆண்டுகளில் மகாமகத்தின் போதும் அண்மையில் நடைபெற்ற கோதாவரி புஷ்கரத்தின் போதும் ஏற்பட்ட உயிரிழப்புகளை கருத்தில் கொண்டு கும்பகோணம் மகாமகத்திற்கும் போதுமான வசதிகளை செய்து தருவதோடு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்காக தமிழக அரசு சுமார் 206 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ள போதிலும் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருகின்றன என்பது கும்பகோணம் வாசிகளின் குற்றச்சாட்டு. அகோரிகள் உட்பட 20,000க்கும் மேற்பட்ட சாமியார்கள் புனித வளம் வரவுள்ள நிலையில் அவர்களது பாதுகாப்பு குறித்து இன்னமும் அரசு கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்பது ஆன்மீக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு. துறவிகள் கும்பகோணம் நகரையும் மகாமக குளத்தையும் புனித வளம் வந்து பிறகு அந்த மகாமக குளத்திலே புனித நீராட உள்ளனர். இந்த துறவிகளில் அகோரிகள் உள்பட அனைத்து துறவிகளும் கலந்து கொள்கிறார்கள். இந்த துறவிகள் வளம் கும்பமேளா நிகழ்வுகளில் வரும் துறவிகள் வளம் போல 20,000க்கும் மேற்பட்ட துறவிகள் ஒரு சமயத்தில் வலம் வர இருப்பதால் இந்த பாதுகாப்புகளை துறவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் காவல்துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதுவரை இது சம்பந்தமாக எங்களிடம் எந்த விதமான விசாரணையும் காவல்துறையிடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை. பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களை காவல்துறைக்காக இப்போதே முன்பதிவு செய்துவிட்டதாக குற்றம் சாட்டும் ஆன்மீக ஆர்வலர்கள் மாசி மகாமகத்திற்கு வரும் பக்தர்கள் எங்கே செல்வார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற மகாமக திருவிழாவிலே 100க்கும் அதிகமான பக்தர்கள் நெரிசலில் சிக்கி பலியானார்கள். சமீபத்தில் ஆந்திராவில் நடைபெற்ற புனித நீராடும் நிகழ்ச்சியிலே சுமார் 60க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நெரிசலில் சிக்கி பலியாகி இருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு பலியாகும் ஒரு சூழ்நிலை இந்த குடந்தை மகாமக குளத்திலும் நடைபெறக்கூடாது. பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். பக்தர்களை ஒருபுறமாக நீராட வைத்துவிட்டு மறுபுறமாக அவர்களை வெளியேற்ற வேண்டும். கூடுதலாக பாதுகாப்பு அதிகாரிகளை நியமித்து சமய குருமார்களையும் ஆதீன கர்த்தர்களையும் ஒருங்கிணைத்து விழா கமிட்டி ஏற்படுத்தி குடந்தை நகரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மேலும் கல்லூரி, அரசு பள்ளிகளிலே இப்பொழுது அரசு அதிகாரிகள் தங்குவதற்காக இடங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. அது முற்றிலும் ஒழிக்கப்பட்டு பக்தர்கள் தங்குவதற்காக அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் அங்கு விளம்பர பலகை ஒன்று இலவசமாக தங்கும் விடுதி என்று வைக்க வேண்டும். மகாமகத்தின் போது அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க 28 தீயணைப்பு வாகனங்களையும் கமாண்டோ படையையும் பயன்படுத்த தீயணைப்புத்துறை முடிவு செய்துள்ளது. குளத்திலும் மற்றும் சக்கரப்படித்துறை மற்றும் ஆற்று பகுதியில் உள்ள பக்தர்கள் குளிக்கும் இடங்களில் எங்களுடைய கமாண்டோ பணியாளர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். குளத்தில் உள்ள அத்தனை கிணறுகளிலும் எங்களுடைய வீரர்கள், ஒரு கிணத்துக்கு 2 வீரர்களை நாங்கள் பணியை செய்ய இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். கடந்த காலத்தில் நடைபெற்ற கும்பமேளாக்கள் பற்றிய புள்ளி விவரங்களை சேகரித்து வரும் மாவட்ட நிர்வாகம் அடுத்த ஆண்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகளையும் அக்கறையோடு செய்து வருவதாக சொல்கிறார் மாவட்ட ஆட்சியர் சுப்பையன். லாஸ்ட் மகாமகத்துக்கு 35-40 லட்சம் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே போல் அதில் விட அதிகப்படியாக வரும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ரயில்வேஸ், பேருந்து வசதிகள் எல்லாத்தையும் 50 லட்சம் பேருக்கு தேவையான அளவுக்கு தயார் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். இறைவனின் அருள் பெற நாடெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் கும்பமேளா முடிந்த பின்னர் மகிழ்ச்சியோடு ஊர் திரும்ப வசதி செய்து தரப்பட வேண்டும் என்பதே ஆன்மீகவாதிகளின் விருப்பமாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக கும்பகோணத்திலிருந்து சிவசுப்பிரமணியன்.